ஸோ வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் கியூவிங் தியரி பற்றி பார்க்கலாம். கியூவிங் தியரி ஃபார் கேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கியூவிங் தியரியோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூவிங் தியரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டிங் லைன் ஆர் கியூ. ஸோ நம்ம இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ கியூவிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் நம்ம எந்த இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோமோ இல்லை ஒரு சலூன் போகிறோமோ, ஸோ அதில் வந்து யூல் ஹாவ் அ கியூ, ரைட்? ஸோ எ வெயிட்டிங் லைன் இஸ் ஒன் ஆர் மோர் கஸ்டமர்ஸ். ஸோ ஒன்றுக்கு மேலே நிறையா பேர் இருக்கணும் வெயிட்டிங் ஃபார் சர்வீஸ். இது வந்து ஆளா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து மிஷினரிஸ பொறுத்த வரைக்கும் ஜாபா கூட இருக்கலாம். ஒர்க் பீஸஸா கூட இருக்கலாம். The customers can be people or jobs or objects such as machines requiring maintenance, sales and orders for shipping inventory items to be used. ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றோம். கியூவிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் கஸ்டமர்ஸ்க்கு பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது. ஜாப்ஸாக இருக்கலாம். அந்த ஜாப் வந்து மிஷினிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை சில ஜாப்ஸ்லாம் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக மாற்றிட்டு ஷிப்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அதுவும் நம்ம க்யூவிங்கில் தான் சொல்ல போகிறோம். அண்ட் தென் சிலதை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் லைனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டோரேஜில் வரது நம்ம இன்வென்ட்ரிக்கு கீழே கொண்டு வரலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்யூவிங் மாடல்ஸில் தான் வரும். ஸோ அதுதான் பேசிக் டெஃபினேஷன் ஃபார் வெயிட்டிங் லைன் ஆர் கியூ. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெயிட்டிங் லைன். ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் லைன் இல்லை கியூ இருக்குது அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கஸ்டமரோட பாப்புலேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ விச் இஸ் அன் இன்புட் தட் ஜென்ரேட்ஸ் த பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ஃபெசிலிட்டி. எ பர்சன் ஆர் க்ரூ, a mission or group of missions are both necessary to provide some service to the customer. ஸோ சர்வீஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கும் பில்லிங் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் த சர்வீஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சினாரியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னா அந்த மிஷின் தான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகுது ஃபார் தட் பர்டிகுலர் ஜாப் ஆர் ஒர்க் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ரூல். ஸோ எ ரூல் தட் செலக்ட்ஸ் த கஸ்டமர்ஸ் டு பி சர்வ்டு பை த சர்வீஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இப்போது நிறைய ஒர்க் பீசஸ் வந்து க்யூவில் இருக்குது, ஒரு மிஷினில் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதில் வந்து எந்த பேசிஸில் எந்த ஜாபை வந்து எந்த ஒர்க் பீஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூ வில் ஹேவ் அ செட் ஆஃப் ப்ரையாரிட்டி ரூல். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சிஸ்டம். ஸோ த நம்பர் ஆஃப் லைன்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ். ஸோ எந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. எத்தனை லைன்ஸில் இருக்குது, எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குங்கிறத பற்றி பார்க்குறது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ப்ரீவியஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ரூல். ஸோ ப்ரையாரிட்டி ரூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி நம்ம பார்க்குற எல்லா கியூவிங் மாடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிஎஃப்எஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ். யார் முதல்ல வந்தாங்களோ அவங்க தான் பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிக்க முடியும். ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பில்லிங் பண்ண முடியும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் ப்ரையாரிட்டைஸ்ட் ரூலில். நெக்ஸ்ட் இதில் ஒரு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அரைவல்ஸ் கம் ஃப்ரம் அன் இன்ஃபைனட் ஆர் வெரி வெரி லார்ஜ் பாப்புலேஷன். ஸோ அப்போது நமக்கு வந்து உண்மையிலே எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இன்ஃபைனட் பாப்புலேஷனுங்கிற மாதிரி மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா ப்ராப்ளமுக்கும் அசியூம் பண்ணிப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ப்ராப்ளமில். அப்படின்னா அந்த 100 பேர் வராங்க ஒரு மணி நேரத்துக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். மொத்தமாக எத்தனை பேர் வந்துட்டு போய் சர்வீஸ் எடுத்திருக்காங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அதனால் வி அஸ்யூம் தட் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் ஆக்சுவலி ப்ரெசென்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஷுட் ஃபாலோ எ பர்டிகுலர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மோஸ்ட்லி நாம் அசியூம் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரைவல்ஸ் ஆர் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அண்ட் ஆல்வேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரைவல்ஸ் ஆர் ஆஃபன் ட்ரீட்டட் ஆஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பேசிஸ் அண்ட் டு நாட் பால்க் ஆர் ரெனிக். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நிறைய இன்னொரு சில டைப்ஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த டைப்லாம் பற்றி நம்ம டச் பண்ணவே போகிறதில்ல. எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் மட்டும்தான் நம்ம எடுத்து போட்டு அனலைசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் டைம் ஃபாலோஸ் நெகட்டிவ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 100 பேர் வராங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு வந்து ஒரு 80 பேர் தான் வராங்க அப்படின்னா, இது ஒரு பர்ட்டிகுலர் பேட்டர்ன வந்து ஃபாலோ பண்ணும். அப்ப அரைவல் ரேட் ஒரு பேட்டர்ன ஃபாலோ பண்ணும். சர்வீஸ் எடுத்துட்டு போறவங்க ஒரு ரேட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அரைவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணியிருக்கும். அண்ட் சர்வீஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வி அஸ்யூம் தட் இட் இஸ் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஜென்ரலாவே எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும். ஸோ சர்வீஸ் வந்து சீக்கிரமா முடிஞ்சுட்டு போற மாரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜ் சர்வீஸ் ரேட் இஸ் ஃபாஸ்டர் தேன் த ஆவரேஜ் அரைவல் ரேட். நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட், 4த் பாயிண்ட்ட தான் மறுபடியும் நாம இங்க பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெண்டால் அண்ட் லீ ரெப்ரசன்டேஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரெப்ரசன்டேஷன், மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க க்யூயிங் ஃபார்மேட்க்கு. ஸோ இத வச்சு நம்ம எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பார் A/B/C இஸ் டு D/E/F. ஓகேவா? ஸோ இதில ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரைவல் பேட்டர்ன் அப்படிங்கிறத குறிக்கும்னு சொல்லலாம். இல்ல அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன் முக்காவாசி பாய்சான்னு பார்த்தோம். இதற்கு இன்னொரு பேர் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. மார்க்கோவியன். ஸோ மார்க்கோவியன் அப்படிங்கிற மாரி நாம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா பாய்சான் அப்படிங்கிற மாரி நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிங்கிற வந்து பி அப்படிங்கிற சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் யூசுவலாகவே ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்பொனன்ஷியல் டைப்பில் வந்து எடுத்துப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்சான் டைப்பு. அண்ட் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தட் வில் ஃபாலோ எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் சிங்கிறது லெட்டர் வந்து இதில் எதை ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் பேரலல் சர்வர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சலூனில் வந்து இன்லைனில்